சீதாதேவியுடைய திருக்கைகள்ல எம்பெருமான் ராமபிரானுடைய கணையாழியை சமர்ப்பித்தார் அனுமார். அதை பார்த்து ராமனையே பார்த்தது போல சந்தோஷப்பட்ட சீதாதேவி ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு அருள் செய்தாள். சீதாதேவி என்ன சொல்ற அனுமாரை பார்த்து, தனிமேல வாடி தவித்துன்றேன், அப்படிப்பட்ட எனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்து கொடுத்து ராமனின் அடையாளத்தை கொடுத்தாய் ஆஞ்சநேயா, நீ பெரிய வள்ளல், என் உயிரை கொடுத்த வள்ளல். நான் குற்றமில்லாத மனத்தை உடையவள் என்பது உண்மையானால் ஒரு பிரம்மாவனுடைய வாழ்நாளே ஒரு பகலாக இருக்கக்கூடிய கணக்குல எவ்வளவு வருஷங்கள் வரும், 100 வருஷங்கள் அவர் ஆயுஸ். அது எல்லாம் எல்லா உலகங்கள் அஞ்ச மகா பிரளயம் வரும்போதும் கூட நீ இப்பொழுது இருக்கிற மாதிரியே இருக்கணும், சிரஞ்சீவியா இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு சுத்தி முளைச்சு சொல்லுவானு. இன்று இருப்பது போல இருக்க வேண்டும். இன்றனை இருத்தி என்றாள். இன்று எப்படி இருக்கியோ அப்படி இருக்கணும். சீதாதேவி முன்னாடி ஹனுமார் இருக்கிறார். அவளுக்கு கணையாழியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நிற்கிறார். அப்பேற்பட்ட ஹனுமாருக்கு சீதை இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றா. அதனுடைய பலன் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியில இவ்வளவு கூட்டம். இந்த கலிகாலத்தில் இவ்வளவு பேர் கோயிலுக்கு வராலும். இதுக்கு காரணம் எல்லாம் இந்த பாட்டு தான். இந்த பாட்டுல என்ன இப்படி இருக்கு இன்னொருத்தர் சொல்லி பாருங்க. இன்றனை இருத்தி என்றால் இன்று போல் என்றும் இருத்தி. அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறேன்? இப்ப இருக்கா மாதிரி எப்போது இருக்கணும். இப்ப எப்படி இருக்கார் ஆஞ்சநேயர்? வால்மீகி ராமாயணப்படி பிரதம்சகமாத்திர சன்னு குட்டி பூனை மாதிரி இருக்கார். இந்த சைஸ்லயே இருன்னு சொல்றாளா, இல்ல லங்கையில இங்க முன்னாடி இருக்கா மாதிரி இருன்னு சொல்றாளா, எதை சொல்றாள்? யோசிச்சு பாருங்க. நீங்களாம் கெட்டிக்காரா. கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது. அக்ஷதையை போட்டு சொல்லிட்டான், இங்கேயே இருங்கள். மண்டபத்திலே இருப்பாளா? மறுநாளைக்கு மத்தியானம் சத்திரத்துக்காரன் கிளப்பி விட்டுருவான், அடுத்த பார்ட்டி வந்துடும். இங்கேயே இருங்கள் எப்படின்னா எப்படி ஆசீர்வாதம் பண்றா? கல்யாணத்தினாலன்று கணவன் மனையும் உற்சாகமா இருப்பான். அதே மாதிரி இப்போ எப்படி இருக்கிறீர்களோ இப்படியே வாழ்நாள் முழுக்க இருக்கணும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அந்த கதை போகக்கூடாது. கல்யாணம் 16ஆவது நாள் டைவர்ஸ் நோட்டீஸ். இது இல்லை. இகஏவஸ்தம், இங்கேயே இருங்கள், இந்த க்ஷணத்திலேயே இருங்கள், இந்த டயத்திலேயே இருங்கள். ஹனுமாரை பார்த்து சீதை இன்றென இருத்தினா என்ன அர்த்தம்? இன்று எப்படி என்னை போல் வாழ்க்கையில எல்லா கதவும் மூடிடுத்து, இனி நமக்கு கதியே இல்லை, சூசைட் தான் பாக்கி அப்படின்னு நான் ஆத்மஹத்தி தற்கொலை செய்து கொள்ள போன தருணத்துல என்னை காப்பாத்தி எனக்கு ஆனந்தம் கொடுத்தாயே. இப்படியே எல்லா நாளும் யார் யார் உன்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடு. அதனாலதான் ஹனுமார் கோயில எங்க போனாலும் கூட்டம். ராமர் சீதை யாரு கேட்கிறா? இங்க கூட ஒரு மூலையில அப்படி வச்சிருக்கு. ஆஞ்சநேயர் தான் பிராமினன்ட் ஆயிட்டார். வந்தவர்கள் துயரம் துடைப்பவனாக இருக்கணும்னு அவள் லக்ஷ்மி தேவி கடாட்ச ஆஞ்சநேயர். ஆகையினாலதான் இன்றும் கட்டம் வந்தா ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிறா.